முதல்ல கிடைக்கிறதுக்கு மனுஷனுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். இல்லறத்தில் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 2ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற சுக்கிர பகவானால் நம்மளுக்கு நன்மையை மட்டுமே நடைபெறும். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட சுக்கிர பகவான் கொடுக்கிறது சுகபோகம் என்று சொல்வார்கள். சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில். சுக்கிரனில் திருமணமே கிடையாது. சுக்கிரன் ஒரு மனுஷனுக்கு கெட்டுட்டா அதோட வாழ்க்கை தரம் கிடையாது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நின்று இருந்த, அதாவது தடையாக நின்றிருந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருப்பி பிக்ஸ் ஆகிடும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது. சுப நிகழ்ச்சிகளுக்கும் தடை கிடையாது. விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டைஜுகள். ஐயா நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுன்னு அர்த்தம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி உன்னதமாக அமைப்பு. சுபருங்க, ஒரேவா சொல்லப்போனால் சுபம்தான். இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை முதல்ல கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விலகும். இந்த 7 சனி காலத்திலையும் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவிலையும் பிரச்சனை கொடுக்கும். அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட். அதாவது ராகு 11ல் இருக்காரு, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளித் தருகின்ற அமைப்பாகும். சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும். நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேஷராசி. இந்த பதிவினை காண இருப்பதுன்னு நாம் சுக்கிர பயிற்சி 29/6/2025 26/7/2025 வரைக்கும், அதாவது நம்மளுக்கு ஒரு 28 நாட்கள் சுக்கிர பகவான் இது வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். மேஷத்தில் அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். காலபுருஷ தத்துவத்தில் முதலிடம் என்று சொல்லக்கூடிய, இப்போது அவருடைய சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று வலிமையோடு காணப்படுறார். இதில் எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எவ்வாறு இருக்கும்? ஐயா முதல்ல மனசில் நிம்மதி முதல்ல கிடைக்கையா. 2ஆம் அதிபதி ஆட்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு. நம்ம ராசிநாதன் செவ்வாய் பகவான், நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி யாரான சுக்கிர பகவான். அவர் இதுவரைக்கும் நம்ம ராசியில் தான் இருந்தார். அதாவது 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலே இருந்த பொருள் விரயம் என்று சொல்லுவார். இருக்கின்ற பொருள்கள் அனைத்தும் விரயம் ஏற்பட்டதல்லவா, இனி வரவு தரக்கூடிய காலம் வருகின்றது. ஆட்சி பெற்று வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி முதல்ல கிடைக்கிறது தாங்க. முதல்ல கிடைக்கிறதுக்கு மனுஷனுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். இல்லறத்தில் சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 2ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற சுக்கிர பகவானால் நம்மளுக்கு நன்மையை மட்டுமே நடைபெறும். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட சுக்கிர பகவான் கொடுக்கிறது சுகபோகம் என்று சொல்வார்கள். சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில். சுக்கிரனில் திருமணமே கிடையாது. சுக்கிரன் ஒரு மனுஷனுக்கு கெட்டுட்டா அதோட வாழ்க்கை தரம் கிடையாது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நின்று இருந்த, அதாவது தடையாக நின்றிருந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திருப்பி பிக்ஸ் ஆகிடும். இது வரைக்கும் தடை 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 என்று இருந்து பாருங்க. போன மாதம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க, ஒரு 4 மாதமாக ஃபிக்ஸ் பண்ணேங்க, ஒன்றுமே கைக்கே வரலைங்க. பொன் வீட்டார் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பையன் வீட்லேயும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. என்னன்னே தெரியல, தடையாக நின்று போச்சு. இந்த மாதம் சுத்தமாக எதுவுமே ஒரு அசைவு கூட கிடையாதுங்க. கல் தூக்கி போட்டா மாதிரி கணத்தில் போட்டா மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாருங்க பாருங்க பெரியவர்கள். அந்த நிலைமையெல்லாம் இப்பொழுது மாறப்போகின்றது. சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது. சுப நிகழ்ச்சிகளுக்கும் தடை கிடையாது. விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டைஜுகள். ஐயா நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுன்னு அர்த்தம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி உன்னதமாக அமைப்பு. சுபருங்க, ஒரேவா சொல்லப்போனால் சுபம்தான். இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை முதல்ல கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விலகும். இந்த 7 சனி காலத்திலையும் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவிலையும் பிரச்சனை கொடுக்கும். அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட். அதாவது ராகு 11ல் இருக்காரு, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளித் தருகின்ற அமைப்பாகும். சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும். நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேஷராசி. எல்லா இடத்துலையும் போனாலும் டென்ஷன் பிபி தான் நம்மளுக்கு ஏறுது. உடல் சார்ந்த விஷயத்திலையும் பிணிகள் தாத்துக்கு. முதல்ல உடம்புல இருந்த வந்த பிணி அதெல்லாம் பிரச்சனையை தருகின்றது.
ஒன்று வேலைக்கு போகலான்னு நினைப்போம், அந்த நேரத்தில் பார்த்தா வேலை செய்ய முடியாத அளவுக்கு மனசு கிடைக்கும், இல்லை உடம்பு கிடைக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறதில்லை. இதெல்லாம் இப்போ கண்டினியூட்டிலாம் பண்ணாது. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய காலமாக இந்த மேஷராசிக்கு நம்மளுக்கு இந்த 28 நாள் சுக்கிர பகவான் கொடுக்கின்ற வாய்ப்பு உன்னதமான காலமாக மாறப்போகுது. செயல் நன்றாக இருக்கும், செயல் திட்டங்கள் வெற்றி பெறும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், கல்வியில் இருந்து வந்த மந்தமான நிலைமையெல்லாம் மாறும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. வெளியூர் பயணங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நேரத்தில் நாம் வேலைக்காகவோ வருமானத்துக்காகவோ நாம் கவலைப்பட்டிருந்தால் இனி வருமானத்துக்கு குறையில்லாமல் இந்த 28 நாட்கள் சுக்கிர பகவான் கொடுக்கின்ற பலாபலனால் நாம் இந்த மாதத்தை கடந்து வந்து ஒரு 28 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு அதாவது மந்தமான நிலைமையில் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம். மந்தமாக இருந்தால் அதில் தான் விலகிடும். இனி பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்பாக இந்த மேஷராசிக்கு சுக்கிர பயிற்சி உன்னதமான பயிற்சியாக அமையப்போம். இந்த ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி நம்மளுக்கு தொந்தரவுலேருந்து விடுதலை, சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. விலை உயர்ந்த பாகங்கள் எதனா வாங்குறதா இருந்தாலும் சரி, கணவனுக்கு தேவையானது இல்லது மனைவிக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறது, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு நகைகள் வாங்கிறது, இதை மாதிரி உபகரணங்களை வாங்கிறதுக்கான அமைப்புகள் இந்த 28 நாட்கள் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு உன்னதமாக அமைப்பு ரொம்ப சிறப்பினை தரும் என்று சொல்லுவோம். இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கையா, நம்மளும் வேலை வாய்ப்பு 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்றால் அரசனைப் போல வாழ்வார் என்று சொல்வார்கள். அந்த 2ஆம் அதிபதி ஆட்சி பெறுங்காலங்களில் அரசியல் வேலைகளில் இருந்த நிலுவை, அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் ரொம்ப தள்ளி போட்டுக்கினே வருதையா. அதையெல்லாம் இந்த 28 நாட்கள் கூடி வரக்கூடிய காலமாக அமைப்பு. நல்ல நிகழ்வுகள் நடக்கும், நல்ல நிகழ்வு, நல்லது மட்டுமே நடக்கும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லதை மட்டுமே நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி உன்னதமான பயிற்சியாக மாறப்போகுது. உங்கள் வாழ்வில் பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய காலம். நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய அமைப்பு இந்த மேஷராசிக்கு அமையப்போகுது. நல்லதே நடக்கும், மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.